ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இந்த எபிசோடு எமோஷ்னலாக ரொம்ப தாறுமாறாக இருக்க போகுது. அதனால லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபிக்கோட ஆரம்பத்திலேயே உடனே அங்கே லூலுவும் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க, தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. உங்கள் கோயினுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு புரியல. இப்போதான் அங்கே லூலுவே சொல்கிறான், நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு நான் வேணும் அதனை. குயின், தயவு செஞ்சு என்னோட மாஸ்டரை ஒண்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக விட்டுருங்க. இவன் நானே உங்களோட பிரிசன்ல எப்பயுமே வாழ்க்கை முழுக்க இருக்கவும் தயாரா இருக்கேன். பின்னாடியே டைலோ அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க சொல்லுவான். ஆனா அவ கேட்குற மாதிரி இல்ல. ஒரு சின்ன ஃபாக்ஸுக்கு இந்த அளவுக்கு தைரியமா? உங்க 3 பேரையும் என்னால் விட முடியாது. ஏன்னா உங்க 3 பேரையுமே விட்டா பெரிய ஆபத்து வந்து நடக்கும். அதனால உங்க 3 பேரையுமே அட் அ டைம்ல இங்கேயே முச்சிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். மெடுசாவும் அவளோட பீஸ்ட் ஃபார்ம்ல இருந்துங்கன்னே சொல்றான். இவகிட்ட பேசலாம் வேணாம், நம்ம இப்பயே சண்டே ஆரம்பிக்கலாம். இது கேட்குற குயினும், சரிப்பா, இந்த ஃபேட்டை ஒன்றும் நான் தேர்ந்தெடுக்கல, நீங்களே அதான் தேர்ந்தெடுத்தீங்க. அந்த இடத்துல திடீர்னு கிரணும் அந்த குயினும் பயங்கரமா க்ளோ ஆகுறாங்க. குயினோட அப்பியரன்ஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏதோ வானத்திலேயே ஒரு காடு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் பிரகாசமா அங்க வரும். இதை பார்க்கும் போது லூலு ரொம்ப ஆச்சரியமாவுறா. ஆட, இது வந்து ஒரு டிராகனுடைய பவர். இது எப்படி குயின் கிட்ட இருக்கு? அங்க குயினோட உருவமே அப்படியே மாறும். குயினும் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. குயினோட மண்டையில டிராகன் மாதிரியே ஒரு 2 ஹார்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்குன்னு இப்போ 2 விங்ஸ் அவங்க அப்பியர் ஆயிருக்கு. அங்க லூலு அந்த அப்பியரன்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறா. இது வந்து பிளாக் டிராகனுடைய சோலு. பழங்காலத்துல இந்த டிராகன் ஒரு கொடூரமான ஈவல் டிராகனா இருந்துச்சு. அந்த டிராகனுடைய சோலும் பவரும் எப்படி இவகிட்ட இருக்கு? அவளோட பவர் அது சொல்லவே முடியல. ரொம்ப பயங்கரமா மாஸ்டரஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ ஒரு ஹியூமன் தான், இவளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ இதுக்கு மேலேயும் ஒரு ஹியூமனா இல்ல. அங்க மெடுசாக்கும் புரியுது, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது தான் ஒரே ஒரு வழி. ஏன்னா இந்த இடத்துல அவளோட ட்ரூவான ஃபார்மை நம்மளுக்கு காட்டியிருக்கானா, அவ்வளவுதான், நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, நம்மள மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு அவ பாக்குறா. அதனால சீக்கிரமா நம்ம ஏதாச்சும் பண்ணணும். டைலோ, நம்ம 2 பேரும் சீக்கிரமா தப்பிக்கணும். டைலோட கையில அங்க பயங்கரமா ஷேக் ஆகும். இருந்தாலும் மாஸ்டருக்காக நான் இதை பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நம்பிக்கைன்னு எந்த விதமான விஷயமும் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எப்படியாச்சும் இதை பண்ணணும். அங்க கிரீரன் மேல இருந்து ஒரு பயங்கரமான வேவ் அப்படியே வரும். இதை பாக்குற டைலும் ஒரு பயங்கரமான ஷீல்டு அங்க கிரியேட் பண்றா. ஸ்டார்டிங்ல ஏதோ அந்த அட்டாக்கும் பிளாக் ஆகும். ஆனா ஒரு சில செகண்ட்ல அந்த பேரியரும் உடைய ஆரம்பிக்குது. அட்டாக் படும்போது நம்ம டிராகன் 9 ஃபாக்ஸும் அப்படி அங்க ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலயும் அப்படி ரத்தம் பரவுது. நம்ம டைலுவோட காலு கை எல்லாமே அப்படியே வெட்டப்படும். இதே மாதிரி டைலுவோட நிலைமைய அந்த பவர்னால மோசமாகுது. நம்ம ஹீரோ அதனால ரொம்ப பயந்து போறான். டைலு, உனக்கு ஓகே தானே? டைலு திரும்ப அவளோட பழைய ஃபார்முக்கு வரான். அவளோட நிலைமை அங்க மோசமா இருக்கு. உடனே நம்ம மெடுசா கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், ஒரே ஒரு நிமிஷம் மெடுசா, கொஞ்சம் ஹோல்டு பண்ணு. அந்த இடத்துல அப்படியே குனிஞ்சு டைலுவா அவன் தூக்குறான். டைலு, எனக்காக இதுக்காக இந்த மாதிரி ஹர்ட் ஆன? டைலு, தயவு செஞ்சு ஏதாச்சும் பேசு. மாஸ்டர், அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்மளோட கடைசி பேசுற டைம் வந்து இதுதான் நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் என்னோட கடைசி தருணம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இந்த மாதிரி நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். இல்ல டைலு, அப்படி எதுவும் நீ சொல்ல வேணாம். கண்டிப்பா நீ சாக மாட்டே, அதான் நான் இருக்கேன்ல, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் டைலு. உடனே நம்ம டைலு அப்படியே நம்ம யூவை கொஞ்சம் கிட்ட வர சொல்றான். நம்ம ஹீரோ வரும்போது கடைசியா அவ கிஸ் பண்ணிங்கனே அழுதுங்கனே சொல்றான், என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்னால உங்களை காப்பாற்ற முடியல. இப்படி அவ சொன்ன அத்தனோடையே அவ்வளவுதான், மூச்சு பேச்சே அங்கல, கையும் பொத்துன்னு கீழே விழும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ உறைஞ்சு போயிடறான். டைலூன்னு அப்படி அவன் கத்துறான். நம்ம ஹீரோ ஓன அழுவ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயமும் அங்க ஞாபகமா வரும். டைலுவை ஸ்டார்டிங்ல மீட் பண்ணது, அங்க நெஞ்சு கிழிச்சு ஸ்டார்டிங்ல ரத்தத்தை குத்தது, அதே மாதிரி கடைசி அவங்க ரொம்ப ஃபன் பண்ணுது, இதெல்லாம் நினைச்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறான். அங்க இதெல்லாம் பாக்குற கோயினும், நீ வந்து அழுவலாம் வேணாம், ஏன்னா எப்படியோ அவ கூட நீயும் ஆஃப்டர் லைஃபுக்கு போகதா போற. அங்க குயின் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி வேவும் அப்படி பரவ ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜியும் ஒரு லைட்னிங் ஸ்பியரா அங்க மாற ஆரம்பிக்கும். அங்க இதை பாக்குற மெடுசாவும் அங்க அப்படியே நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி அவளோட வாளை வச்சு சுத்திக்கிறா. மாஸ்டர், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல மெடுசா, வேணாம். எதுக்காக நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க மாஸ்டர்? என்ன ஆச்சு? நான் வந்து இந்த மாதிரி ஒரு எண்டை ஆசைப்படல. நான் இப்படி தான் சாகணும் அப்படின்னு விரும்பல. டைலு வந்து உயிரோட இருக்கணும்.
கடைசியா ஒரே ஒரு முறை டைலு உயிரோட வரமாட்டாளா இப்படி அங்க சொல்லும் போது திடீர்னு இன்வென்டரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிராகனுடைய அந்த கிறிஸ்டல் அது அங்க பயங்கரமா க்ளோ ஆகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க ஒரு சில செகண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல ஜோனு மழை பெய்யும்ல, அந்த மழைலாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. மழை துளிகள் அப்படியே தன்னால ரிவர்ஸ்ல போகுது. டைமும் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அட அந்த டிராகன் டியர் அந்த கிறிஸ்டல் அது எப்படி இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அங்க குயினும் ஆச்சரியமாகறாங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க டைமும் இந்த சம்பவம்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு 6-8 நிமிஷத்துக்கு முன்னாடி போகுது. அங்க டைம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போகும்போது டைலோட உடம்புல ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கும்ல, எல்லாமே தன்னால அங்க குணமாவுது. அங்க இத பாக்குற குயின் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல, அட இங்க என்ன ஆயின்னு இருக்கு அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே. இதே மாதிரி டைமும் அங்க நிக்குது. அந்த இடத்துல யூ முன்னாடி டைலுவும் அங்க கத்துறா, மாஸ்டர் என்ன ஆச்சு, எதனால ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்கீங்க? அட இது ஒர்க்காயிச்சு. என்னது ஒர்க்காயிச்சு? டைலுவை இப்படி பார்த்தோன்னே என்னன்னு தெரியல. அங்க டைலுவை அப்படியே ஆளு கிஸ் பண்ணிடுறான். தன்னுடைய காதலிய உயிரோட பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்? அது இதுவா தான் இருக்கும் ஆவேசா. அட 2 பேருமே நான் இருக்கும் போது என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா இந்த இடத்துல நானும் தான் இருக்கேன். டைலும் மிடுசா இப்ப என்கிட்ட டைம் இல்ல, இப்பயே நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல மாஸ்டரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கணும். நம்ம போனா அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். சீக்கிரம் சொல்றத கேளுங்க. அங்க மிடுசாக்கு என்ன விஷயம் அப்படின்னு புரியல. ஆனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிடுசா கூட அவங்க போறாங்க. போன அத்த ஒரு மிஞ்சத்திலேயே அந்த இடமும் தாரமாட்டமா அழியுது. வெறுமா நம்ம ஒரு மிஞ்சம் லேட்டா வந்தோம், அதுக்குள்ள அவங்க தப்பிச்சிட்டாங்களா? போன வாட்டி ஆன மாதிரி இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா அந்த பிளாக் மாஸ்க் கூட இருக்கிற அந்த பர்சன் அவனை விட மாட்டேன். அத்த வாட்டி சந்திக்கும் போது ஒரு போனம் அவங்க மிஞ்சாது. உங்க 3 பேரையுமே அச்சு நொறுக்காம நான் விட மாட்டேன். செயின் அப்படியே ஏதோ ஒரு மாஸ்டருங்களா இருக்கிற ஒரு ஏரியா நோக்கி வருது. இந்த இடத்துல நம்ம ஆளுங்க ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கேட்கிறான், மிடுசா டைலும் இந்த இடத்துல யாராலையுமே சேஸ் பண்ண முடியாதுல்ல, வாய்ப்பில இதுக்கு மேலேயும் அவங்களால சேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம வந்திருக்க இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துல நிறையவே மாஸ்டருங்க பீஸ்டுங்கெல்லாம் இருக்கு. அதனால ஏகப்பட்ட சென்டர் இருக்கும். இங்கெல்லாம் பின்தொடர வாய்ப்பே இல்லை. மாஸ்டர் நான் உங்ககிட்ட கேட்கணும், குயின் நம்ம பின்னாடி வராங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? லூலு உன்னை நான் திரும்ப அந்த மாதிரி நிலைமையில பார்க்க விரும்பல, நான் உன்னை இழக்க மாட்டேன் லூலு. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு தான் நம்ம லூலு யோசிக்கிறான். பின்னாடி மிடுசாக்கும் புரியல. ஆமா எதனால இவன் இப்படி பண்ணிருக்கான்? அவனோட லவ் ஏதாச்சும் கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கானா என்ன? இப்படிதாங்க மிடுசா யோசிக்கிறான். அந்த இடத்துல இப்பதான் நம்ம ஆளு விளக்குறான். அது என்னன்னா நல்லா பாருங்க, இந்த டிராகனுடைய கிறிஸ்டல் இது மூலமா நம்ம டைமுக்கு பின்னோக்கி வந்துட்டோம். இது அந்த இடத்துல எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல. இது அங்க எப்படியும் ஆக்டிவேட் ஆச்சு, அதனால நம்ம டைம்ல அப்படியே பின்னோக்கி வந்துட்டோம். அதே மாதிரி இதை டச் பண்ணி பாருங்க. இதனால இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்த ஒரு வீடியோ மாதிரி உங்க மைண்ட்ல அப்படியே ஷோ ஆகும். அங்க தொட்டு இப்பதான் உங்களுக்கு விஷயம் எல்லாமே புரியுது. அங்க மெடுசா அதை பத்தி யோசனை இருக்கா. டைலு இதனால ரொம்ப எமோஷனலாவா? ஆமா டைலு என்ன ஆச்சு, நீ என்ன அழுவுறியா என்ன? மாஸ்டர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, காத்தடிக்கும் போது சாண்ட் என் கண்ணில் போயிடுச்சு. சிஸ்டம் மூலமா அங்க கோஸ்டும் கம்ப்ளீட் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன், நீங்க வெற்றிகரமா மெடுசாவை காப்பாத்திட்டீங்க. ரிவார்டா ஒரு பியூரான டிராகனுடைய எக் அது உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே சிஸ்டம் உடைய 10,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஃபைனலி இந்த கோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு மீனிங் ஒண்டிதான் இருக்கு. குயின் இதுக்கு மேல பின்தொடர்ந்து வர மாட்டாங்க, நம்ம இப்போ சேஃப் தான். அங்க மிடுசா கிட்ட டிராகனுடைய ஸ்டோரியை பத்தி கேட்கிறான். அதே மாதிரி இந்த ஷிவாங் லேங் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அவன் யாரு, இந்த குயினுக்கு எப்படி இந்த டிராகனுடைய பவர் வந்துச்சு, அதை பத்தி மிடுசா உன்னால சொல்ல முடியுமா? அந்த டைம்ல ஒரு 2 ஃபைட்டர்ஸ், நம்ம குயினா இருக்கிற ஷிவாங்கும் அதுக்கப்புறம் ஷியாவோ லியான் அப்படின்னு ஒரு பர்சனும் 2 பேருமே தான் டாப்பான ஃபைட்டரா இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க ஒன்னும் ஒரு எம்ப்ரஸா இல்ல. அதே மாதிரி ஷியாவோ லேன் அவரு இருக்காருல்ல, அவரு ஃபிளேம் அலையன்ஸோட ஒரு லீடரா அந்த டைம்ல இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு சின்ன பாம்பா நான் இந்த ஒரு கேவ்ல எல்லா விஷயத்தையும் என்னோட கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஷிவாங் அதங்க அந்த குயின் உங்க கவுண்ட்லெஸ்ஸா ஏகப்பட்ட டிராகன்ஸை கொண்டாங்க. டிராகனுடைய ரத்தம் தான் மூஞ்ச முழுக்க உடம்பு முழுக்க இருந்துச்சு. ஒரு கொடூரமான சிரிப்பையும் அவங்க குத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்குற இந்த கருப்பு டிராகனா அவங்க மாறிட்டாங்க. இந்த கருப்பு டிராகன் தான் இருக்கிறதுலயே ஒரு கொடூரமான டிராகன். அவங்க எப்படி இப்படி மாறினாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த டைம்ல எல்லா டிராகன் இனமும் அழிஞ்சு போச்சு. சர்வேவரா அந்த டைம்ல இருந்தது குயின், அதுக்கப்புறம் ஃப்ரேம் அலையன்ஸோட லீடரு ஷியாவோ லேன் அந்த பர்சனு, அதுக்கப்புறம் கடைசியா நான் ஒண்டிதான் சர்வேயான அந்த கேவுக்குள்ள கொஞ்சம் தொலைவா இருந்தனால என்ன அவங்க பார்க்கல, நானும் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா இந்த ஷியாவோ லேன் அந்த பர்சனுக்கும் குயினுக்கும் அங்க தகராறு ஏற்படுச்சு. குயினுக்கு இந்த ஷியாவோ லேன் அவன் ஒரு மிகப்பெரிய எனிமையாவும் ஆனான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்படி இவங்களே ஒரு கருப்பு டிராகனா மாறினாங்க. ஏன்னா நிறைய கவுண்ட்லெஸ்ஸான டிராகன்ஸ் அவங்க கொண்டாங்க. அதே மாதிரி நம்ம ஷியாவோ லேன் அந்த பர்சன் அவன் எவ்வளவு டிராகனை கொண்டு இருப்பான். டிராகனை கொண்டு ரத்தத்தை குடிச்சனால இவங்க இப்படி மாறிட்டாங்களா?
அதே மாதிரி மெடுசா டைரக்டா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகல, ரொம்ப தூரத்துல இருந்து இதை பார்த்துருக்க அவ்வளவுதான். அதனால ஷியாவோ லேன் அந்த பர்சன் கிட்ட தான் மீதி விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா இந்த டைம்ல ஜஸ்ட் நான் ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமரா இருக்கேன் அவ்வளவுதான். அசு டிராகன் அகாடமில படிக்கிற ஒரு பையனா என்னால எப்படி ஃபிளேம் அலியன்ஸோட லீடரு அவனை மாதிரி ஒருத்தனை மீட் பண்ண முடியும்? எனக்கும் அவனுக்கும் லைஃப்ல பாதை கிராஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா பிரச்சனையே என்னன்னா, நான் தெரியாதனமா அவனோட கனெக்டடா இந்த என்னால என்னோட சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. அங்க மெடுசாவும் கேக்குறா, ஆமா இப்போ குயினோட உண்மைகளை பத்தி உனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உன்னோட பிளான் என்ன? நீ என்ன பேசின்னு இருக்க மெடுசா? எனக்கு என்னதான் இந்த உண்மைகள் தெரிஞ்சாலும் என்னால இது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் வாரியரெல்லாம் மாற முடியாது. 200 வருஷமான பழமையான இந்த வாரு இதுல நான் பூந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்பனண்டா இருக்க நான் விரும்பல. அதனால எதுக்கு குயினை நோக்கி நானே தன்னால போகணும்? ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க மாஸ்டர், இதுவே குயின் உங்களை நோக்கி வந்தா? ஏன்னா குயினுக்கு உங்களை தெரியும்ல. அட லூலு, என்ன சொல்ல இருக்க? நம்ம குயினுக்கு நான் யாரு அப்படின்னு தெரியாது. குயினுக்கு தெரிஞ்ச ஆளுனா பிளாக் லோக்கோட பிளாக் மாஸ்கை வியர் பண்ண ஒரு பர்சன் தான். அவனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனா மாஸ்டர் நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த மாஸ்க் பர்சனும் நீங்க தான், இப்ப இருக்க நீங்களும் நீங்க தான். அட நான் சொல்லி ஆகணும், என்ன ஒரு சில்லி கேர்லா இருக்க. நல்லா யோசிச்சு பாரு லூலு, அப்படியெல்லாம் நீ ஓவர் திங்க் பண்ணவே வேணாம். நான் அவங்களுக்கெல்லாம் என்ன பத்தி அங்க தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால ரெஸ்ட் எடுக்கலாம், சிட்டியை நோக்கி நம்ம சீக்கிரமா போகலாம். அங்க திடீர்னு அந்த ஸ்டோனும் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. நம்ம யூக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளு மண்டையை போச்சுக்கிறான். அங்க டைலும் பயந்து போய் கேட்கிறான், அம்மா யூ நீங்க ஓகே தானா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அங்க ஐயோ ஒரு வித்தியாசமான ட்ரீமா மெமரியான்னு தெரியல, ஏதோ ஒன்றுக்குள்ள வரான். நான் எங்க இருக்கேன், இது எதுக்காக ரொம்ப டார்க்கா இருக்கு? நம்ம ஹீரோ முன்னாடி அதே கருப்பு டிராகன், அதாங்க நம்ம குயினை ஒரு டிராகனா மானாங்களே அந்த மாதிரி ஒரு டிராகன் முன்னாடி இருக்கு. அங்க இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியல, ஆளு தேய்ச்சிக்கின்னு ஓடுறான். இப்பதான் குயினை பத்தி பேசுனேன், அதுக்குள்ள குயின் எப்படி ஒரு டிராகனா இங்க வந்தாங்க? ஓடி வேற ஒரு இடத்துக்கு வரான். திடீர்னு அவன் முன்னாடி ஒரு மிரர் அப்பியர் ஆகுது. அந்த மிரர்ல நம்ம ஹீரோவோட உருவத்தை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன இது, என் உடம்புல எதுக்காக டிராகனுடைய ஸ்கேல் இருக்கு? அதே மாதிரி எதுக்காக எனக்கு ஒரு மாதிரி வியர்டா ஆகுது? கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு விங்ஸ் எல்லாம் அப்படியே முளைக்க ஆரம்பிக்குது. அங்க ஹீரோவும் கத்துறான், நான் ஒன்னும் ஒரு மாஸ்டரா மாற விரும்பல. அங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க குயின் எப்படி ஒரு டிராகனா மாறினாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனையே அறியாம ஒரு டிராகனா அதுல மாற ஆரம்பிக்கிறான். ஆளுக்கு கருப்பு டிராகன் மாதிரியே 2 விங்ஸ் 2 ஹார்ன்ஸும் இருக்கு. இது எல்லாமே அவனுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி அவனுக்கு நந்தன் இருக்கு. அங்க டைலும் மெடுசா கிட்ட கேக்குறான், ஆமா உன்னோட நிலைமை எப்படி இருக்கு? உன்னோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஹியூமனுடைய உடம்பு இது ரொம்ப வீக்கானது, ஃபீவர் ரொம்ப அடிக்குது. இதே மாதிரி போச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு இவன் அன்கான்சியஸா தான் இருப்பான். இப்போ சீக்கிரமா இவன் எழுதுக்கணும்னா இவனோட இம்யூனிட்டியை ஏற்றணும்னா இவனுக்கு பீஸ்ட் மில்க் தேவைப்படும். ஏன்னா அதனால மனுஷங்களோட இம்யூனிட்டியும் ரெக்கவரியும் இன்னமும் பல மடங்கு ஃபாஸ்ட் ஆயிடும். அங்க பீஸ்ட் மில்க்குன்னு சொல்லும் போது அப்படியே நம்ம டைலுவை அங்க மிடுசா பாக்குறா. டைலுக்கும் வெக்கமா வருது, எதுக்காக என்ன அப்படி பாக்குற? டெஃபினட்டா என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனா உனக்கே தெரியும் நம்ம யூக்கு மில்க் இப்போ ரொம்ப தேவையானது. அதனால நீ கீழே போனா ஏகப்பட்ட பீஸ்டுங்களோட குழந்தையும் இருக்கும், உன்னால மில்க கொண்டு வர முடியும். அங்க இப்படி சொல்லும் போது அவளும் அங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்குன்னே சொல்றான். புரியுது, நான் அதே மாதிரியே பண்ணி தொலைறேன். இதுக்கப்புறம் அந்த கேவ்ல நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான். நான் அந்த மாஸ்டரே இல்ல. அங்க இப்படி இவன் எழுதுக்கும் போது இப்பதான் அவனுக்கு புரியுது, எவ்வளவு நேரமா பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான், ஜஸ்ட் ஒரு கனவு தானா. நான் அந்த இடத்துல நியர்லி சாகிற அளவுக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன். அங்க மெடுசாவும் ஆமா என்னாச்சியோ, நீ ஃபைனலி எழுந்துட்டியோ? ஆமா மெடுசா, நான் எவ்வளவு நேரமா இதே மாதிரி அன்கான்சியஸா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரி தான் நீ தூக்கத்திலேயே அன்கான்சியஸா இருந்த. 3 நாளா நான் அன்கான்சியஸா இருந்தேனா? என்ன சொல்ல இருக்க? இப்போ கூடிய சீக்கிரத்துல சூப்பர் எலைட் டோர்னமெண்ட் அதுவரை ஏற்பட போகுது. ஆல்ரெடி நான் இங்க 5 நாள் ஆயிடுச்சு. சீக்கிரமா நான் ஃபைனல்ஸுக்குள்ள அங்க போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அகாடமிக்கு ஏன் மேல டவுட் வரும். முக்கியமா அந்த காம்படிஷனுக்கு குயின் எப்பயுமே வருவாங்க, குயினும் அந்த காம்படிஷனை பார்ப்பாங்க. அந்த இடத்துல நான் உண்டி இல்லைன்னா அவ்வளோதான், டவுட்டு இன்னமும் அதிகமாகும், என் மேலே தான் டவுட்டு கன்ஃபார்மும் ஆகும். அங்கே மில்கோட நம்ம டைலும் ஓடி வரா. அந்த இடத்துல ஹீரோவோட நிலைமை மோசமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகு, இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, அதனால ரெஸ்டடு. அந்த இடத்துக்கு டைலும் என்கிட்ட பீஸ்ட் மில்க் இப்போ இருக்கு, இதை குடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆக முடியும், ஸ்ட்ரென்த்தையும் நல்லா ரீகெயின் பண்ண முடியும்.
அங்க பீஸ்ட் மில்க்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி யோசிக்கிறான். அட நான் ஒரு மனுஷன், எனக்கு வேணாம் பீஸ்ட் மில்க். ஏன்னா வெறுமா மில்க் டீ ஒண்டி தான் நான் குடிப்பேன், மத்தபடி எதுவும் இல்ல. நான் இந்த பீஸ்ட் மில்க் வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ரோஸா இருக்கும், ஸ்மெல்லும் அடிக்கும், அதனால கண்டிப்பா என்னால முடியாது டைலும். ஆனா பின்னாடி மெடுசாவும் வந்துட்டு, ஆனா உனக்கு தெரியுமா 3 நாளா நீ அன்கான்சியஸா இருக்கும் போது தொடர்ந்து உன்னோட ஹியூமினிட்டியும் உன்னோட லைஃப் எனர்ஜியும் ரீஸ்டோர் பண்ணும் சொல்லி இந்த குட்டி ஃபாக்ஸ் தான் உனக்காக இந்த மில்கை ரொம்ப சொட்டு சொட்டா கேதர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வரும். அங்க இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு புரியுது எந்த அளவுக்கு டைலு இந்த மில்க் கேதர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு. அதனால ஆளு குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா என்ன ஒண்ணு, அது வேற பீஸ்ட் மில்கா, அதனால தான் ஆளு யோசிப்பானே. உடனே மெடுசாவும் பின்னாடி வந்துட்டு, என்னப்பா ஆச்சு, உனக்காக அவ சொட்டு சொட்டா இதை கொண்டு வந்திருக்கா, அது எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா, அப்படி உண்டி அவளோட மில்க் நீ குடிக்கலனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, அவளோட இதயமே புரோக் ஆயிடும், கொஞ்சம் அவளை பத்தி யோசி. அங்க அதுக்கேத்த மாதிரியே நம்ம டைலும் வந்துட்டு, உனக்கு தெரியுமா ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிராப்பா உனக்காக கேதர் பண்ணி இதை கொண்டு வந்தேன், அதனால ப்ளீஸ் எனக்காக குடிங்க. சரி எனக்கு புரியுது, நான் குடிக்கிறேன். டைலு எனக்காக மிகப்பெரிய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இந்த விஷயத்த அவளுக்காக நான் பண்ணுவேன். அதனால யோசிக்காம அந்த மில்க அப்படியே அவன் குடிக்கிறான். என்ன ஒண்ணு, அது ஒரு மாறி இருக்கும். அப்புறம் தான் ஆளுக்கு டீமனை வழியா ரியலைஸ் ஆகுது, இந்த மில்க் ஒன்றும் டைலு வழியா உருவான மில்க் இல்ல, இது சில்வர் டைகர் அப்படின்னு ஒரு பீஸ்டால உருவான மில்க். மெடுசாவும் கலாய்க்கிறான். ஆமா என்ன ஆச்சு, ஆமா நீ என்ன யோசிச்ச, டைலோட மில்க் அப்படின்னு யோசிச்சியோ? டைலுக்கு இன்னமும் அந்த அளவுக்கு வயசாகல மில்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு. அதே மாதிரி டைலு தான் எப்பயுமே இந்த மாதிரி ஃபீமேல் பீஸ்ட் எல்லாம் ஹண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தா. இன்னமும் அந்த ஷாக்ல இருந்து நம்ம ஹீரோவால மீற முடியல. அங்க டைலும் கேட்கறா, ஆமா எதுக்காக இந்த அளவுக்கு ஷாக்கிங்கா பாக்குறேன், என்ன ஆச்சு? ஆனா நம்ம ஹீரோ சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல, இதனால விட்டுறான். மெடுசா கிட்ட கேட்கறான், அம்மா மெடுசா, நம்ம இங்கல இருந்து வேகமா டிராகன் எம்பையரா இருக்கிற அந்த இடத்துக்கு உங்களோட வேகத்தை பயன்படுத்தி போனா எவ்வளவு நேரம் ஆகும்? அரை நாள்ல செம்ம வேகமா நம்மளால போக முடியும். சரி நம்ம கிட்ட இன்னமும் டைம் இருக்கு, இப்ப ரொம்ப பசி எடுக்குது, அதனால பீஸ்ட உங்களால கொண்டு வர முடியுமா? ஏன்னா அது ஏன் நம்மளால வத்தும் சாப்பிட முடியும், அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதுக்காக டைலுவும் மெடுசாவும் ஹன் பண்றதுக்கு போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ சிஸ்டம் வழியா அங்க எக் எடுக்கிறான். ஃபைனலி டிராகனுடைய அந்த முட்டை அது இப்ப என்கிட்ட இருக்கு. இது பியூரான டிராகனுடைய முட்டை. அந்த முட்டையை பத்தி நம்மளுக்கு இப்போதான் தெரியுது, இதுக்குள்ள இருந்து ஒரு பியூரான டிராகன் வெளியில வருமா. அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு பியூரான டிராகன் இதுக்கப்புறம் கிடைக்க போகுதுன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. அதோட ஆட்ரிபியூட் அன்னோன்னு, ஸ்கில் அன்னோன்னு, ஹேட்ச் ஆகுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் டிராகனோட போனு, டிராகன் ஹார்ட், அதே மாதிரி ஃபிளேம் பெரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் தேவையா. அதே மாதிரி ஹேச்சிங் டைம்ல தப்பி தவறி கூட ஈவலான எனர்ஜி கூட கான்டாக்ட் ஆகவே கூடாது, அப்படியாச்சுன்னா மியூட்டேஷன் ஆக வாய்ப்போ இருக்கு. பியூரான டிராகன்ல இருந்து இதால டிமானிக் டிராகனாவும் மாற முடியும். இப்படின்னு அங்கே ஏகப்பட்ட விஷயம் அன்னோனா இருக்குது இந்த டிராகனு. இதை பற்றிலாம் போக போக என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மான்வா நான் சொன்னல போக போக சும்மா தாறு மாறா இருக்கும்னு, அது ஏன்னு இப்போ புரியுதா? இதில் அனிமையோட ரெஃபரன்ஸும் இருக்கு, அதே டைமில் மிஸ்டீரியஸாக ஏகப்பட்ட விஷயமும் இருக்கு. நம்ம ஹீரோவோட முது பின்னாடி டிராகனுடைய சிம்பிள் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவும் என்ன ஒரு டிராகனா? நான் ஹீரோவோட சிஸ்டர் டிராகனு, அதே மாதிரி அந்த குயின் அவங்களும் ஒரு டிராகனு. அந்த குயின் என்னன்னா பிளட் மூலமா டிராகனா மாறி இருக்காங்க. அதே மாதிரி ஷியாவோ லேன் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அவன் யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம ஹீரோவோட ஜேர்னியில் இதுக்கப்புறம் என்னென்ன ஆக போகுது அது எல்லாத்தையுமே பொறுமையாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.